ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த காணொளி மூலியமாக உங்களை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நீங்கள் காணொளி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, அநேகருக்கு அனுப்பி கொண்டிருக்கிறீங்க. நிச்சயம் உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி அநேகர் கால் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், பிரச்சனையே சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. சிலது ஃபோன் பண்ணியும் மறுபடியும் நீங்கள் ஃபோன் பண்ணி பிரச்சனையே சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் நன்றாய் தெளிவாக இருக்க வேண்டும். என்னவென்றால், மார்க் எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24 சொல்வார், ஜெபம் என்றால் என்ன. இன்னைக்கு தலைப்பே ஜெபம் என்றால் என்ன. ஜெபம் என்பது கேட்பது. கேட்பது தான் ஜெபம். கேட்பதுனா எல்லாவற்றையும் அல்ல. நீங்கள் நன்றாய் புரிய வேண்டும். இப்போ நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று பிள்ளையாக இருந்து தகப்பட்ட கேட்பது, வேலைக்காரனாக இருந்து எஜமான்கிட்ட கேட்பது, கணவனாக இருந்து மனைவிட்ட கேட்பது, மனைவியாக இருந்து கணவன்கிட்ட கேட்பது என்று பல விதங்களில் கேட்பதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஒருவேளை பிச்சைக்காரனாக இருந்து கேட்குற முறைகள் இருக்கிறது. அதனால் நாட்களிலே கேட்பது என்பது ஜெபம். நாம் எதை கேட்கிறோம் அதை பெற்றுக்கொள்ளவோம் என்று விசுவாசிப்பது தான் விசுவாசம். நீங்கள் எதை கேட்டீங்களோ கடவுள் நிச்சயம் அதை தான் கொடுப்பார். மத்திய 7ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லும்போது, நீங்கள் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரோ, முட்டை கேட்டால் கல்லை கொடுப்பாரோ என்பதெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லுவார். இந்த நாட்களிலே ரொம்ப கவனங்கள் அவசியம். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, உலகத்தின் பொல்லாத தகப்பன் நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதா நீங்கள் கேட்டுக்கொள்ளும் எவைகளோ நீங்கள் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். அப்ப கேட்பது எதுவோ அதை கவனமாக கேட்க வேண்டும். நீங்க கேட்டது அப்படியே பெறுவோம். அந்த நம்பிக்கையும் உறுதியும் உங்க மனதில் இருந்தால் நிச்சயம். இன்னொரு விஷயம், நீங்கள் ஜெபம் என்பது பிரச்சனை சொல்வது தான். ஆனால் அந்த பிரச்சனை வெளியே வருவதற்கு என்ன வழி, அதை நீங்கள் கேளு. புருஷன் சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, பிஸ்னஸ் சரியில்லை, வேலை சரியில்லை, இந்த சரியில்லை, நடக்கலை, வரலை, தடலை, இதெல்லாம் ஜெபம் கிடையாது. ஜெபமே கிடையாது. அதுக்கு ஆப்போசிட் என்ன, எதிர்மறையான காரியம் என்ன, அதை சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே நமக்கு என்ன தேவைன்னு அறிந்திருக்கிற பிதா மத்திய 6:8 சொல்வார். அதனால் நீங்கள் ஜெபிக்கும் போது என்னென்று அறிந்த கடவுள் நம்ம ஆராதிக்கிற தேவன் தகப்பன் பரமபிதா. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக கேட்கணும். நான் ஒரு முறை ரட்சிக்கப்பட்ட ஆரம்பங்களில் பஸ்ஸில் தான் ஒழித்துக்கலாம் போவேன். அப்போது அந்த வேர்வை ஸ்மெல் ஊழியத்துக்கு போகும்போது என்னால் முடியாது. திடீர்னு கடவுளை கேட்ட, ஆண்டவரே பஸ்ஸில் என்னால் போக முடியல, எனக்கு ஒரு ஓட்டர் சைக்கிளாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு, திடீர்னு என்னுடைய அக்கா வீட்டுக்கார் அந்த வாரத்திலே பாருங்கள், அவன் ஃப்ரெண்டுகிட்ட ஏதோ சைக்கிள் வாங்கின்னு கொடுத்தார். நீ ஊழியத்துக்கெல்லாம் போகிறப்பா வச்சுக்கப்பான்னு சொல்லி கொடுத்தார். நானும் அதை வச்சுக்கிட்டு பைபிள் சைக்கிள் பேடை வச்சுக்கிட்டு மிதிச்சுட்டு போவேன். 2 நாள் தான் சைக்கிள் நல்லா மிதிக்க முடிஞ்சது, போக முடிஞ்சது. 3ஆவது நாள் ஒரு பாலம் ஏறும்போது, ஒரு பிரிட்ஜு ஏறும்போது பெடல் உடஞ்சி கீழே விழுந்துட்டு நல்லா கடுமையான வெயில், தரையில் விழுந்துட்டேன். அந்த பெடல் உடஞ்சிடுச்சு. பிசாசை போடா, பிசாசை போடா, பிசாசை கட்டி கட்டி ஜெபம் பண்ணு. அப்போ ஆவியார் சொன்னார், நீ பேயை கட்டது வாயை கட்டு, நீ என்ன ஜெபம் பண்ண, ஒரு ஓட்டர் சைக்கிளாவது கூட ஆண்டவர் தானே கேட்டேன். நம்ம என்ன கேட்குறோமோ அதை அப்படியே பெறும். அதெல்லாம் தேவ பிள்ளைகளே, புருஷன் சரியில்லை பாஸ்டர், புருஷன் சரியாகிறதுக்கு வழி என்ன,
அதை கேளுங்க. ஒரு குடிகார புருஷனா அவர் தண்ணி அடிச்சு ஆடுறாரா, கத்துறாரா? நீங்க ஆவிலே பார்க்கணும். ஃபர்ஸ்ட் உங்க பார்வையை மாத்துங்க. ஒரு காலி லேண்டுன்னா அந்த காலி லேண்டை வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட போகும்போது அந்த பில்டிங் என்ன வர சொல்லி பிளான் போட்டு மேப்பை வச்சிடறான். இப்படி தான் அந்த பில்டிங்கை வரும் காலி லேண்டில். அது கட்டுவதற்கு முன்பாக பிளான் போட்டு வச்சிடறான். அது போல் நீங்கள் ஃபெய்த்தில் வந்து பிளான் போட்டு வச்சிடணும். இதுதான் என் புருஷன் இன்னைக்கு குடியில் ஆடுறான், நாளைக்கு ஆவியில் ஆட போகிறான். புரிஞ்சுக்கணும். கடன் பிரச்சனை என்ன தேவை, உண்மைதான். ஏதோ சொல்ல நம்மளை மாட்டிக்கிறோம். வெளியே வர்றதுக்கு என்ன வழி? நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். கடவுளை நீ சொல்லியிருக்கிறீரே. யாக்கோபுக்கு ஒரு சோதனை வருது. கடவுள் பெத்தலுக்கு போன்னு சொல்லிட்டார். ஆனா தன் வேலைக்காரனை அனுப்புறான். போனவன் திரும்பி சொல்றான், ஏசு அவனை கொலை செய்யும்படி புறப்பட்டு வரான்னு சொல்லும் போது அதை கேட்ட யாக்கோபு வியாகுலப்பட்டானா. நீங்க ஆதிகாரம் 32:6-7 படிச்சு பார்த்தீங்கன்னா பயப்படுறான் யாக்கோபு. உடனே என்ன சொல்றான்? 9ஆம் வசனத்தில், தேவரீ நீ நன்மை செய்வன்னு சொன்னீரே அப்படின்னு வார்த்தை பேசுறாமா. என்ன பிரச்சனை? பிரச்சனையே பேசாத, ஜபம் கிடையாது. என் புருஷன் சரியில்லை, பொண்டாடி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, கஷ்டத்தை சொல்லுவது ஜபம் கிடையாது. அந்த ஜபத்துக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு தீர்வே கிடைக்காது. அப்படியே தான் இருக்கணும். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரே இன்னைக்கு என் கனவை குடிக்கிறாரப்பா, ஒரு நல்ல மனிதனா மாற்றுங்க ராஜா. என் பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டுறாங்க, நாங்கள் ஏதாவது தவறு என்ன தயவு செய்து மாற்றுங்க. என் அன்புக்குரியவர்களே, ஜெபம் என்பது கேட்பது. உங்களுக்கு என்ன தேவை, புருஷங்கிட்ட என்ன தேவை, மனைவிட்ட என்ன தேவை, பிள்ளைங்கிட்ட என்ன தேவை, பிஸ்னஸ் என்ன தேவை, அதை பேசுங்க, அதை கேளுங்க. அதுதான் சீக்ரெட். இப்போ லாசரு வீட்டிலேருந்து வரான், பிரச்சனை, மரிச்சிட்டான். இயேசு வந்து அந்த பாடி எங்கேருந்து கேட்கல, லாசரு வெளியே வா அப்படின்னு சொன்னார். அவனுக்கு உயிர் இல்லை. ஒரு மனுஷனுக்கு ஆவி இல்லைன்னா, உயிர் இல்லைன்னா அது பாடி, செத்து போன பாடி, டெட் பாடி. ஆனால் கடவுள் அவனை பாடியாக பார்க்கல, மரித்தவனாக பார்க்கல. லாசரு வெளியே வான்னு சொன்னார். இப்போ எது தேவையோ அதை வர வைங்க, அதை கூப்பிடுங்க, அதை உயிர் கொடுத்து பேசுங்க. அதுதான் ஜெபம், அதுதான் பிரேயர். நீ சொல்லிட்டீங்கன்னா, கடவுளை நான் நீதிமான், என் வீட்டில் பொக்கிஷம் இருக்கும், நான் இறங்கி கடன் கொடுப்பேன், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பேன், நான் உம்முடைய மகன். அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துங்க. என் வாழ்க்கை எப்படியே இருக்காது, என் வாழ்க்கை தர மாறும், என் வாழ்க்கை மாறும், என் குடும்பம் மாறும், என் ஊழியம் மாறும். பிரச்சனையை பேசாதீங்க. இந்த உலகமே துன்மார்க்க கையில் இருக்கு. யோபு 9:24 துன்மார்க்கம் எங்கே இருக்கான்னா அங்கே பாவம் இருக்கு, எல்லாமே இருக்கும். அதை பற்றி பேசுவது கத்த ஒன்றும் என்னை அழைக்கலை. உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன கொடுக்கணும், அதை எதிர்பார்க்குறேன். நம்ம நினைக்கிறோம் பிரச்சனை சொல்லிட்டா ஆண்டவர் செய்வார், கேட்பார். இல்லை, நீங்கள் புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்துவுடைய தேடி வந்து அத்தனை மக்களுக்கும் பிரச்சனை சொல்கிறாங்க. இயேசு சொல்கிறாரு, இது என்னால் முடியும், இது என்னால் செய்ய முடியும், என்னால் கூட விசுவாசிக்கிறேன்னு கேட்டேன். ஆமாம் ஆண்டவர், அப்படியாக கடுதுங்க. எதிர்பார்ப்பேன், அதை பேசுங்க. நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அதை கேளுங்க. அதை விட்டுட்டு பிரச்சனை சொல்வது எந்த ஜென்மத்துக்கும் ஜெபத்துக்கு பதிலே கிடைக்காது. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாமல் கேளுங்க. நிச்சயம் நீதி கிடைக்கும். மனசை மகிழ்ச்சியோடு வைத்துக்கொள்ளும், மகிழ்ச்சி சமானத்தோடு வைத்துக்கொள்ளும். எதை கேட்டீங்களோ அதை பெற்றுக்கொள்வோம். உறுதியான மனசு, உறுதியான வார்த்தை, உறுதியான எண்ணங்கள், உறுதியான நினைவுகள் வைத்துக்கொள்ளும். நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இன்னைக்கே நடக்கலாம். ஜெபம் என்பது மணிக்கணக்காக அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிற ஜெபம் கிடையாது. என் தகப்பன், இந்த பூமி வெறுமையா இருந்தது, இருள் இருந்தது. பிதா பேசுறாரு. என்ன பேசுறாரு? இருளை பார்த்து ஏன் வந்தேன்னு கேட்கலையே, அங்க என்ன தேவை, வெளிச்சம் உண்டாக கடவுள். இஸ்ரவேல் மக்கள் தண்ணியை பார்த்து புலம்புறான். கசந்த தண்ணி, கசப்பான தண்ணி. மோசே ஜெபிக்கும் போது கடவுள் மரத்தை போடுனார். அங்க என்ன தேவையோ அதை கேளுங்க. அதான் பிரேயர், அதான் ஜெபம்.
பிரச்சனைக்குள்ளேருந்து நான் வெளியே வருவதற்கு வழி என்ன ஆண்டவரே? அந்த வெளிப்பாடத்தால் அந்த ஞானத்தை கொடும், அந்த அறிவை கூட, தெளிவை கூட, வார்த்தையை கொடும் கேளுங்க. அதான் பிரேயர். அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க, நிச்சயம் வரும். என்னை போல ஒரு ஓட்ட செயல் கேட்டு தயவு செய்து மாட்டிக்காதீங்க. அப்புறம் என் ஜெபத்தை மாற்றினேன், என் வார்த்தையை மாற்றினேன். நிச்சயம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். மகிமுள்ள பிதாவே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காணொளி மூலமா கேட்கிற என்னுடைய மக்களுக்காக, என்னுடைய பரிசுத்தவான்களுக்காக, வாலிப செல்வங்களுக்காக, சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள், கலங்கியிருக்கிற பிள்ளைகள், பல ஆண்டுகளாய் பிரச்சனை போராட்டம், பிசாசு அதை பண்றான், பிசாசு இதை பண்றான் சொல்லி பிசாசியை பேசி விடுகிற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நீ பேசி, நாங்கள் தேவனுடைய வித்தா இருக்கிறோம், பிசாசின் தலையை நசுக்கக்கூடிய வல்லமை எனக்குள் இருக்கிறது, அவன் என் தலையை பிடிக்க முடியாது, என் ஒவ்வொரு அவயங்களும் தேவ நீதியா இருக்கிறது, என் அவயங்கள் ஒரு நாளும் பாதிக்கப்படாது, சுகர் நிமித்தம் பாதிக்கப்படாது. கவனத்தோடு நாங்கள் ஜெபிக்க உதவி செய்யும். டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அந்த வார்த்தை விசுவாசிக்கல்ல, என்னுடைய அவயங்களை பாவம் ஆளாமல் இருப்பதற்கு உங்க நீதியின் அவயங்களாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் பயத்தின் ஆவி விலகிப்போ. ஜெபத்தை பிரச்சனை சொல்வதற்கு, பிரச்சனை வெளியே வருவதற்கு ஜெபம், அதை பெறுவதற்கு உறுதியான விசுவாசம். கர்த்தாவே கவனங்கள், ஜெபிக்க கவனங்கள். என்னை ஏன் வைத்திருக்கிறீர், நான் ஏன் எதுக்கு உயிரோடு இருக்கிறது சொல்கிறேன். தவறான ஜெபம், எலியா போல பண்ண ஜெபங்களை அகற்றி இன்னும் எலிசாவை உருவாக்க வேண்டும். கடவுள் உதவி பண்ணுறாச்சா, அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. இந்த ஜெபத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவரோட தலை மேலே, நரம்புல, கண்ணில், காதில், தொண்டை பகுதியில், கிட்னி, லங்ஸ் பகுதி, ஹார்ட் பகுதி, ஒவ்வொரு உறுப்புகளிலும் ஜீவன் இறங்குவதா. ரிபா பாபா சுவா பாபா நீ துராலா பாபா ரிபா பாபா கா துராலா பான் துராலா பா துரி நிமிஷாதாரா. அந்த தோள்பட்ட வலிகள் இப்போது இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். அந்த தொண்டை பகுதியில் கட்டி இப்போது இயேசுவின் நாமத்தில் மறை. அந்த நெஞ்சு பகுதியில் கட்டிகள் மறைவதாக, அந்த அக்கள் இருக்கிற கட்டிகள் மறைந்து போவதாக. தொண்டை, நாவு, நாக்கில் இருக்கிற புண்கள் மறையட்டும். பயத்தை உண்டாக்குற அசுத்த ஆவிகள் விலகிப்போ. காதுல இயேசுவின் வல்லமை இப்போதே பாய்வதாக, ஜீவன் பாய்வதாக. அக்கினி வல்லமை இப்போதே தொட்டு ஆசீர்வதி. பிசாசுடைய கிரிகளை, முட்டி வலி, கால் வலி, இடுப்பு வலி கொடாய்ந்து கொண்டிருக்கிற, இரவுல தூக்கமா செய்கிற அசுத்த ஆவியே போ போ. தாய்க்கா ஜெபம் பண்ணி தாயுடைய சுகத்துக்காக எதிர்பார்க்கிற பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு இப்போதே பதில் உண்டாவதாக, பதில் உண்டாவதாக. இப்போது அற்புதம் வல்லமை இறங்கட்டும். the name of Jesus Christ. என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையே, திருமணம் சொல்றதை விட்டு கடவுள் என் பிள்ளைக்கு நேர்த்தியான மாப்பிள்ளை, பொருளாசை இல்லாத மாப்பிள்ளை, ஆண்டவரே கஞ்ச பிசினா இல்லாத மாப்பிள்ளை, ஆண்டவரே உமக்கு பயந்த மாப்பிள்ளை, அப்படியாப்பட்ட கருத்தா ஜெபிக்கிற அந்த ஆவியை ஒவ்வொருக்குள்ள இப்போது இறங்கட்ட சுவாமி. ஜெபிக்கிறேன் சொல்லி பிரச்சனை சொல்லி ஜெபிப்பதல்ல. இந்த பிரச்சனை வெளியே வர்றதுக்கு என்ன வழி? இயேசுதான் வழி, நீதான் பதில். அந்த பதில் ஞானத்தோடு பேசட்டும். காண்றது அநித்தியமானது, காணக்கூட நித்தியத்தை பேசக்கூடிய வார்த்தை பிள்ளைகளுக்குள்ள இப்போது நான் வைக்கிறேன். வல்லமை பரவி பாய்வதான். நீர் கட்டிகள் மறையற்றும். தலையில ஓடுகிற அந்த பிசாசுடைய சிம்டம், வலி எல்லாம் இப்போது விலகி போ. 30 ஆண்டுகளா 35 வருஷமாய் செய்யப்பட்ட பில்லி சூரியங்களை இப்போது எரிக்கிறேன். தன் கணவனை மந்திரத்தால் சாகடித்து மனைவி சொத்துக்காக சாவு நினைக்கிற முயற்சிகள் மந்திரம்லாம் இப்போது இயேசுவின் நாமத்தில் விலகிடே. தொழிலுக்கு விரோதமாய், பிசினஸ்க்கு விரோதமாய், வியாபாரத்துக்கு விரோதமாய், ஆண்டவரே சிறு தொழிலுக்கு விரோதமாய் இருக்கிற அந்த பொல்லாத வல்லமை இப்போது எரிக்கப்படுவதாக. ஆண்டவரே சிறு தொழில் செய்து வியாபாரியில் நஷ்டத்தை காண்கிற பிள்ளைகள், அந்த நஷ்டன்ற வார்த்தை வராதபடி
நீதி நிமித்த லாபத்தை சம்பாதிக்கட்டும். இயேசுவின் வல்லமை இப்போது இறங்கட்டும். குழந்தை பாக்கியம் உண்டாகும்படி நான் பேசுகிறேன். போக்கிய வருத்தம் பயந்திருக்கிற பிள்ளைகள் தைரியத்தை கொடும். தன் வீட்டு தனியா இல்லை ராஜா, உங்க பிரசனத்தோடு வாழ்கிறோம். ஜெப வல்லமை இப்போது இறங்குவதாக ஆசீர்வதியும். வீடு கட்ட முடியாத கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு அந்த லேண்டு மேலே இப்போது ஜீவன் இறங்கட்டும். வீடு கட்டி நிற்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஃபைனான்ஸ் இப்போது ரிலீஸ் ஆவதாக. வீட்டில் பொருளாதாரத்தை பாதித்த அந்த தரித்திர வல்லமையை, பொல்லாத வல்லமையை போ போ பொல்லாத வல்லமை முறியடிக்கப்பட்டு பொருளாதாரத்தில் வீட்டில் நெருக்கம் கஷ்டத்தை படுகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். கரம் நீட்டப்பட்டு அற்புதம் நடக்கட்டும். இந்த நாள் எப்படி ஜெபிக்கணும் என்று தலைப்பை கேட்டார்களையா, அந்த கருத்தான ஜெபத்தை இப்போது சொல்லிக்கொடு. ஆண்டவரே சொல்லிக்கொடு. இப்போது வல்லமை இறங்குவதாக. உண்மையான ஜெப பிரசனம் ஒவ்வொரு மேல இறங்குவதாக. அதிசயம் நடக்க முடியாது பேசு. ஆசீர்வதியும். பெரிய காரியம் எப்படி ஜெபிக்கிறோம் என்பதை அந்த கருத்தை புரிந்து கொண்டு பிரச்சனை வெளியே வந்து நாம மகிமைக்கின்ற கிருபை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. God bless you.